ஓம் சாந்தி. நாம் பூஜைக்குரிய ஆத்மா. நாம் டபுள் லைட்டாக இருக்கும் ஆத்மா. நாம் திரிகாலதர்ஷி மற்றும் சாட்சி பார்வையாளராக இருக்கும் ஆத்மா. இப்பொழுது நாம் பூஜாரி நிலையிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். பூஜைக்குரிய தந்தை நம்மை அவருக்கு சமமாக பூஜைக்குரியவராக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார். நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டே தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்தே தீருவோம் என்ற உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். தந்தையின் நினைவில் இந்த பழைய உடலை விட்டுவிட்டு தந்தையோடு செல்வோம். தந்தை நமக்கு வீட்டிற்கான எளிய வழியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆத்மா என்பது ஆண் ஆகும். தந்தை பரமாத்மா ஆவார். எனவே ஆத்மாக்கள் தங்களுக்குள் சகோதரர்கள் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது நமக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. இந்த ஞானத்தை நாம் உடன் எடுத்துச் செல்கின்றோம். நாம் ஆத்மா புள்ளியாக இருக்கின்றோம். தந்தையும் புள்ளியாக இருக்கின்றார். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். அவரே பதித்த பாவனர். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு பதிவாகி இருக்கின்றது. இப்பொழுது நாம் பூஜைக்குரியவராக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அனைவராலும் பூஜிக்கப்படக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். நாம் அவருடைய வாரிசுகள். இப்பொழுது பிதாஸ்ரீ நம்மை அவருடைய குழந்தையாக மாற்றி படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பூஜைக்குரியவர் ஒருவரே. நாம் பூஜை செய்வதிலிருந்து தந்தை நம்மை விடுவித்து விட்டார். மேலும் தன்னுடன் அழைத்துச் செல்கின்றார். ஆத்மா சரீரத்தின் மூலமாக நடித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தந்தை ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக நம்மை பூஜைக்குரிய தேவதையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். எனவே நாம் தந்தையை நினைவு செய்வதால் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகின்றோம். ஞானம் நிறைந்த நிராகாரமான தந்தை நமக்கு சிருஷ்டியின் முதல், இடை, கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கின்றார். தந்தை
ஒரு முறைதான் வருகின்றார். நாம் அவரை தெரிந்து கொள்வதும் ஒரு முறைதான். தந்தை பழைய பதித்த உலகத்தை பரிசுத்தமாக மாற்றுகின்றார். தந்தை இப்பொழுது நாடகத்தின்படி வந்திருக்கின்றார். கல்ப கல்பமாக இவ்வாறே வருகின்றார். நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த குஷி படிப்பு முடியும் வரை நிலையாக இருக்கின்றது. இப்பொழுது தந்தை அனைவரையும் திரும்ப அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார். முக்தி, ஜீவன் முக்தி என 2 பாவனமான உலகங்கள் இருக்கின்றன. இப்போது அமர உலகத்தின் ஸ்தாபனை நடக்கின்றது. இப்போது நாம் நமது ஆத்மாவை யோக பலத்தினால் தூய்மையாக்குகின்றோம். நாம் எவ்வளவு நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் எவ்வளவு பேருக்கு நினைவு ஏற்படுத்துகின்றோம் என்று தன்னைத்தான் பார்க்கின்றோம். மன்மனா பவ என்பது தந்தையின் நினைவாகும். நாம் ஆத்மா, இந்த சரீரம் நம்முடைய ரதமாகும். இதன் மூலமாக நாம் வேலை செய்கின்றோம். முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். நாம் மூலவதனத்தின் வாசிகள். அதுதான் நம்முடைய சாந்திதாமமாகும். 5000 வருடங்களுக்கு முன்பு கூட தந்தை நம்மை சொர்க்கவாசியாக மாற்றினார். இப்போது மீண்டும் நம்மை மாற்றுகின்றார். தெய்வீக குணங்களை கடைபிடிப்பதற்கு நமக்கு இப்போது எச்சரிக்கை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் தந்தையை மட்டும் நினைவு செய்யும் பொழுது நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகின்றன. உயிரோடு தந்தையிடமிருந்து நாம் ஆஸ்தி அடைந்தேதான் தீர வேண்டும். நினைவினால் நமது தலையில் உள்ள சுமைகளை இறக்குகின்றோம். நாம் பிரம்மாபுரியை சார்ந்தவர்கள், பிறகு விஷ்ணுபுரியை சார்ந்தவர்களாக மாறுகின்றோம். நாம் இந்த ஒரு பிறவி தூய்மையாக மாறும் பொழுது நாம் தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாக ஆகின்றோம். திரிகாலதர்ஷி நிலையில் நிலைத்திருந்து கர்மத்தின் முதல், இடை மற்றும் கடைநிலையை அறிந்து கர்மம் நாம் செய்கின்றோம். அதனால் சதா சுகர்மம் செய்கின்றோம். சாட்சி பார்வையாளராகி கர்மம் செய்வதனால் எந்த ஒரு கர்ம பந்தனத்தின் கட்டுப்படாமல் இருக்கின்றோம். கர்மத்தின் பலன் சிரேஷ்டமானதாக ஆவதன் காரணத்தினால் கர்ம சம்பந்தத்தில் வருகின்றோம், பந்தனத்தில் அல்ல. கர்மம் செய்யும் பொழுது விடுபட்டவராகவும் மற்றும் அன்பானவராகவும் இருப்பதால் அநேக ஆத்மாக்களுக்கு முன்னால் எடுத்துக்காட்டாக ஆகிவிடுகின்றோம்.
சாட்சியாக இருந்து நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம்? போகும்போதும் வரும்பொழுதும் காரியங்கள் செய்தாலும் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கின்றோம் என்று நம்மை நாமே பார்க்கின்றோம். இந்த உடலில் வாழ்ந்து கொண்டே தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்றோம். இந்த வாழ்க்கையில் சொர்க்கவாசி ஆவதற்காக நாம் முழுமையாக படிக்கின்றோம். திரிகாலதரிசி மற்றும் சாட்சி பார்வையாளராகி ஒவ்வொரு கர்மம் செய்து கொண்டே பந்தன்முக்த் ஸ்திதியின் அனுபவம் மூலம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஆத்மா நாம். மனதால் சதா திருப்தியாக இருந்து டபுள் லைட்டாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.